வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர். திருப்பூரில் பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் அவிநாசி சாலையில் அதிமுக ஒன்றிணைய வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் பதாகைகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாகனத்தை முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பிய போர்க்கொடியை தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் தமிழகம் எங்கும் வலுத்து வரும் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வாகனம் முற்றுகையிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நேற்று முன்தினம் பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து நேற்று மடத்துக்குளத்தில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தாராபுரம் வந்திருக்காங்க. அங்கு மக்கள் மத்தியில் பேசியும் இருக்காங்க. பின்னர் இரவு காங்கயம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்திருக்காங்க. இதையடுத்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருப்பூர் அனுப்பர்பாளையம் புதூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இன்று காலை திருப்பூர் தொழில்துறையினரை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து திருப்பூர் PN ரோடு மேட்டுப்பாளையம் பஸ் நிறுத்தம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனியார் ஹோட்டலில் இருந்து புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை காந்திநகர் சிக்னல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகையிட்டு வேண்டும் வேண்டும், கழகம் ஒன்றிணைய வேண்டும், பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அம்மா ஆட்சி வேண்டும் என்று முழக்கமிட்டுள்ளனர். மேலும் திருப்பூரில் அதிமுக கழகம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கழகம் ஒன்றுபட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக உண்மை தொண்டர்கள் என வாசகங்கள் அச்சிடப்பட்ட பதாகைகளை பேருந்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பேருந்து செல்வதற்கு வழி ஏற்படுத்தியும் கொடுத்துள்ளனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும், தொண்டர்கள் அனைவரின் விருப்பம் அதுவே என கோஷம் எழுப்பி பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக தொண்டர்களே முற்றுகையிட்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கெடு விதித்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் டெல்லியிலிருந்து திரும்பியதும் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் அதிமுக முன்னாள் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள். அப்போது அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அரசியல் சூழல் குறித்து விவாதித்ததாக கூறியிருக்காங்க. அதிமுக வலிமை பெற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறி செங்கோட்டையன் அனைவரின் ஒத்துழைப்போடு மக்கள் பணிக்காக தொடர்ந்து போராடுவேன் என்றும் கூறியிருக்காங்க. இந்த நிலையில் செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்து சினிமா விமர்சகரும் பத்திரிகையாளருமான வலைபேச்சு அந்தணன் அவர்கள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.